உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து கேள், நான் பணம் தருகிறேன், நீ மக்களிடம் வாங்காதே என்று நேர்மையும் உண்மையும் இவரிடம் இருப்பதை பார்த்துத்தான் அவர் எம்ஜிஆராக பார்க்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த கட்சியிலே போய் இணைத்துக் கொண்டேன். அதற்குரிய இது 80ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த நான் புரட்சி தலைவரை பார்த்து பல நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நான் திரும்ப 2011 எம்எல்ஏ 80க்கும் 2011 என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னா நீ தப்பாக ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய அளவு 1980 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக புரட்சி தலைவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். எனக்கு முன்னாலே இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரை பார்த்த உடனே தலைவர் முகத்தை கொஞ்சம் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு கையை பிடித்து இழுத்தார். நான் அடுத்து நிற்கிறார், அவர் பேசுவது எனக்கு கேட்கிறது. என்ன இப்படி பண்ண என்று கேட்டார். அவர் உடனே சொன்னார், இல்ல இல்ல என்று இப்படி காட்டினார். ஒரு மனு வந்தது, அவரிடமே கொடுத்தார். அவர் படித்தார். அப்ப சொன்னார், அவரை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த எம்எல்ஏ கண் கலங்கியது. உடனே பக்கத்தில் இருந்த பிஏவை பார்த்தார். அவர் 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நீயே இந்த மனுதாரனை கொண்டு போய் சேர்த்து விடு. என்ன மனுவில் இருக்கிறது என்றால், உங்கள் எம்எல்ஏ வேலை வாங்கி தருவதாக 10,000 ரூபாய் வாங்கிவிட்டார், வேலையும் வாங்கி தரவில்லை, பணமும் தரவில்லை என்று புகார் கொடுத்துவிட்டு தலைவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், நீயே கொடுத்ததாக திருப்பி கொடுத்து விடு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து கேள், நான் பணம் தருகிறேன், நீ மக்களிடம் வாங்காதே என்று அவர் சொன்ன வார்த்தை என் காதில் இன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அவரை நம்பி 72 அந்த இயக்கத்திலே சேர்ந்து ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் வேண்டும் என்று விரும்பின. இப்போதும் அண்ணன் தினகர் சொன்னார், இப்பதான் போய் சேர்ந்தார் என்று. அந்த நேர்மையும் உண்மையும் இவரிடம் இருப்பதை பார்த்துத்தான் அவர் எம்ஜிஆராக பார்க்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த கட்சியிலே போய் இணைத்துக் கொண்டேன். அதற்குரிய வகையில் தான் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளியரங்கமான ஒரு அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது 80ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த நான் புரட்சி தலைவரை பார்த்து பல நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நான் திரும்ப 2011 எம்எல்ஏ ஆகிறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், ஜேசிடி நீ 80 எம்எல்ஏ 80க்கும் 2011 என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னா நீ தப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று அவர்கிட்ட சொன்னேன். என்ன என்றார், 80 என்னை நான் போய் பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என் முகத்தை பார்த்து நலம் விசாரிப்பார்கள், நீங்கள் நான் வருகிற போது என் கையை பார்க்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். ஆக ஒரு டீஜெனரேஷன் எப்படியெல்லாம் அரசியல் மாறிக்கொண்டே வருகிறது என்று நான் பார்த்தேன். ஆனால் தந்தை பெரியாரோடு, பெருஞ்சர் அண்ணாவோடு, முதலறிஞர் ராஜாஜியோடு என்று இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவர் பெயரை சொன்னாலும் பெரியவர் ராஜாராம் பெயரை தெரியாதவர்கள் இல்லை, அறியாதவர்கள் என்ற அளவுக்கு பதவியும் கூட தன்னை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டிக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் பெரியவர் ராஜாராம். சட்டமன்றத்திலே ஒரு முறை ஒரு நிகழ்வு வருகிறது. பாராளுமன்றத்தில் 80ஆம் ஆண்டு தேர்தலில் 37 இடங்களிலே வென்றது திராவிட முன்னேற்ற கழகம். 2 இடங்களில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. பின்னாலே ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்தார் என்பதெல்லாம் வரலாறு முழுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்தபோது புரட்சி தலைவர் அங்கே பேரவையில் அமர்ந்திருக்கிற போது ஒரு விவாதம் வருகிறது. அவர் வசந்த மண்டலத்தில் அமர்ந்து கொண்டு பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். பேசிய ஒரு உறுப்பினர் சொன்னார், நாடாளுமன்றத்திலே சி.டி. தண்டபாணி அவர்கள் பேசிய பேச்சை முன்னுரையாக வைக்கிறார். நான் உடனே எழுந்து கேட்டேன், நாடாளுமன்றத்திலே பேசிய பேச்சிலே உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.டி. தண்டபாணி அவர்கள் நாங்கள் அதிமுக என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறோம் என்று சொல்கிறாரே, பாராளுமன்றத்திலே தங்களை அதிமுக என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறோம் என்று சொல்லுகிற சி.டி. தண்டபாணி கட்சியை சேர்ந்த நீங்கள் இந்த அவையிலும் பெருமைப்படுகின்றா என்று கேட்டேன். அங்கே பேசியதை விளக்கம் கூறி இங்கே விளக்கம் கேட்டேன். உடனே உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து குரல் எழுப்புகிறார்கள், எதிர்க்கின்றார்கள், எதிர்த்து பேசுகின்றார்கள். பேராசிரியர் அன்பழகன், மறைந்த பெரியவர், நாம் மதிக்கின்ற பேராசிரியர் அன்பழகன் அவர் எழுந்து நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தை குறித்து இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் பதில் வாதம் செய்கின்றேன். அருமையண்ணன் குழந்தைவேலோடு எனக்கு
பக்கபலமா அவரும் வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார். ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய பேரவைத் தலைவர் பெரியவர் ராஜாராமன், ஏன்பா அதை விட்டுருப்பா, அதை விட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போ என்று அந்த பேச்சை அத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுரை கூறிய போது அவர் கையை ஆட்டிய விதமும் அவருக்கு சொன்ன விதமும் அதோடு அந்த பேச்சை முடித்துக் கொண்டேன். அடுத்த நாள் தான் முக்கியமான சம்பவம். அதே வசம்பத்தில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடுத்த நாள் என்னை அழைத்தார். என்னை கூப்பிட்டு கேட்டார், பியூனுக்கு பார்த்தால் கண்ணியமானவர் என்று சொல்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்டால் கண்ணியமானவர் என்று சொல்லுகிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளை கேட்டு உங்களை பற்றி விசாரித்தால் ரொம்ப பாராட்டுகிறார்கள், ஆனா நீங்க நேத்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு நேத்து நடந்த சம்பவம்னா வரிசையாக வருது. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். இல்ல சட்டசபையில் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு புரிந்தது சிடி தண்டபாணி அவருடைய அந்த பேச்சை குறித்து நான் பேசியதை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்று. இல்லைன்னா நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, நடந்ததை சொல்லி பாராளுமன்ற நடந்ததை சொன்னேன். அப்போ உடனே அவர் சொன்னாரு, நேற்று இரவு பேராசிரியர் எனக்கு போன் செய்தார், ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். இதுல பிரச்சனை என்ன என்றால், அது உண்மை சம்பவமாக இருந்தாலும் இங்கே பேசுகிற போது எதிர்கட்சியில் இருக்கின்ற ஒரு மனம் புண்படுகிறது என்றால் அந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அது இன்னொன்று, ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை மதிக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் கொஞ்சம் நாசுக்காக பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன, அப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்திய தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், புண்படாமல் பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி 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 வளர்த்தவருடைய அந்த பண்பிலே வளர்ந்த காரணத்தினாலே தான் என்னால் முடிந்தவரை அந்த ஜனநாயக பண்பினை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கின்றேன்.